தூக்கம் வரலன்னு சொன்னாலே நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, அதான் தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க. ஆஸ்டியோபதி என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு தூக்கம் வரல, அதனால யோசிக்கிறீங்க. ரைட்? இதை தூங்காமல் இருக்கப்போ யோசிச்சு பாருங்கள். ஸ்கூல் குழந்தைலேருந்து ஆஃபீஸ் கோயர் வரைக்கும் தலைவலின்னு சொல்கிறதே இன்றைக்கி ட்ரெண்டாக போச்சு. ஆஸ்டியோபதி என்ன சொல்லுதுன்னா, தலைவலிக்கு தலை தான் காரணமாக இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுது. முழங்கால் வலின்னு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, வெயிட்டை குறைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒல்லியாக இருக்கவங்களுக்குலாம் முழங்கால் வலியே வர்றது இல்லையா? ஆனால் ஆஸ்டியோபதி அப்படி சொல்கிறதே இல்லையே. இந்த மாதிரி கழுத்து திருப்புனா கழுத்து வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனால் கழுத்தையே திருப்பாதன்னு சொல்லி காலர் போட்டு விட்டுறாங்க. இது எப்படி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்? ஆஸ்டியோபதியில் இந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது. முனிய முடியல, நிமிர முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போனால் பெல்ட் போட்டுக்கோ, பெட் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகணும்? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆஸ்டியோபதி இந்த வேலையை செய்யவே செய்யாது. இது மாதிரி உங்களுக்கு உடம்புல ஏற்படுற எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, மருந்தே இல்லாத ட்ரீட்மெண்ட் வேணுமா, உங்களுக்கு ஆஸ்டியோபதி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஊசி போட பயமாக இருக்குது, மாத்திரை வேண்டாம்னு நினைக்கிறீங்க, சர்ஜரி வேணாம்னு நினைக்கிறீங்க. நான் உங்கள் டாக்டர் சதீஷ், ஆஸ்டியோபத் ஃப்ரம் மதுரைஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஆஸ்டியோபதி கிளினிக், மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ.